Hello students, welcome to my channel Crack Neat Biology. I'm S Pratibha, a postgraduate in biotechnology. இன்னைக்கு நம்ம வந்து genetic code பத்தி பார்க்கலாம் from the chapter 5 molecular basis of inheritance. ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியூக்ளிக் ஆசிட் வந்து இன்னொரு நியூக்ளிக் ஆசிடாக காப்பி ஆகும். நியூக்ளிக் ஆசிட்னா என்னது? எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஆர் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ பட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எதுலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்? பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், தட் இஸ் பாலிநியூக்ளியோடைட் செயின் விச் இஸ் ஆர்என்ஏ. அதில் இருந்து பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் சிந்தசைஸ் ஆகணும் விச் இஸ் அ பாலிபெப்டைட் செயின். இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்டாரிட்டி இருந்தது, பட் இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்டாரிட்டின்ற கான்செப்ட் கிடையாது இல்லையா? ஸோ எப்படி இந்த ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது எப்படின்றத வந்து நம்ம வந்து கொஷின் பண்ணும்போது தான் தேர் கம் அ கான்செப்ட் கால்ட் ஜெனட்டிக் கோட். அப்பதான் வந்து இந்த ஜெனட்டிக் கோடுன்ற கான்செப்ட் வந்து ப்ரப்போஸ் ஆச்சு. ஓகே, நமக்கு வந்து பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பட் இந்த ஜெனட்டிக் கோடை ப்ரப்போஸ் பண்ணுறதும் டெசிஃபர் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்காக இருந்தது. டெசிஃபர்னா ஒரு கஷ்டமான ஒரு இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல சக்சீட் பண்ணுறது, கிளியராக இல்லாததை வந்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்சீட் பண்ணுறதான் டெசிஃபர். ஓகே, ஸோ இந்த ஜெனட்டிக் கோடை டெசிஃபர் பண்ணுறது இட்ஸ் அ மோர் டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்தது. ஓகே, மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்தது. ஸோ இது வந்து இன் வெரி ட்ரூ சென்ஸ் சொல்லணும்னா இட் நீடட் அ சயின்டிஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் லைக் ஃபிசிஸ்ட்ஸ், கெமிஸ்ட்ஸ், பயோகெமிஸ்ட், ஜெனட்டிசிஸ்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஜெனட்டிக் கோடை கிராக் பண்ணாங்க. ஓகே, ஜார்ஜ் கேமோவ் அப்படின்ற ஃபிசிஸ்ட் என்ன ப்ரப்போஸ் பண்ணாருன்னா, நமக்கு வந்து 4 பேசஸ் தான் இருக்கு, பட் 20 அமினோ ஆசிட்ஸ் கோட் பண்ணணும். அப்படின்னா இந்த கோட் வந்து ஷுட் கான்ஸ்டிடியூட் அ காம்பினேஷன் ஆஃப் பேசஸ் அப்படின்றத இவர் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஓகே, ஹி சஜஸ்ட் தட் ஒரு இன் ஆர்டர் டு கோட் ஃபார் ஆல் த 20 அமினோ ஆசிட்ஸ் த கோட் ஷுட் பி மேட் அப் ஆஃப் 3 நியூக்ளியோடைட்ஸ். ஸோ 3 பேஸ் சேர்ந்து தான் வந்து கோட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத இவர் ப்ரப்போஸ் பண்ணார். ஓகே, திஸ் வாஸ் அ வெரி போல்டு ப்ரப்போசிஷன். ஏன்னா பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஆஃப் இந்த 4 power 3 எடுத்துக்கிட்டோம்னா would generate 64 codons. ஏன்னா it will generate many more codons than required. ஸோ இது வந்து வெரி போல்டு ப்ரப்போசிஷன். பட் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் இவர் பண்ணலை. இது வந்து ப்ரப்போஸ் பண்ணவது தான் வந்து ஜார்ஜ் கேமோவ். இந்த கொஷினை வந்து நீட்ல கேட்பாங்க. ஹூ ப்ரப்போஸ்டு திஸ் 3 கோடான் வந்து ஒரு ட்ரிப்ளெட் அப்படின்றத வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாரு? ஜார்ஜ் கேமோவ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொப்போஸ் தான் பண்ணாரு, ப்ரூஃப் பண்ணல. ஸோ ப்ரொவைடிங் ப்ரூஃப் தட் த கோடான் வாஸ் அ ட்ரிப்ளெட் வாஸ் அ மோர் டாண்டிங் டாஸ்க், ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்தது. அடுத்து வந்து ஹெர்கோபின் கொரானான்ற கெமிஸ்ட் வந்து ஹீ டெவலப்டு கெமிக்கல் மெத்தட் டு சிந்தசைஸ் ஆர்என்ஏ மாலிகுல். ஓகே, ஸோ இவர் வந்து ஆர்என்ஏ மாலிகுலை வந்து கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சிந்தசைஸ் பண்ணாரு வித் டிஃபைன்டு காம்பினேஷன் ஆஃப் பேசஸ், இதர் ஹோமோபாலிமர் ஆர் கோபாலிமர் அண்ட் கோபாலிமர். ஹோமோபாலிமர்னா ஒரே பேஸே இருக்கிறது, பாலியூனா ஸோ இட் கண்டெயின் அ செயின் ஆஃப் தி யுராசில் நியூக்ளியோடைட். ஓகே, பாலிஏனா அடினைன் நியூக்ளியோடைட், கோபாலிமர்னா 2 ஆர் மோர் பேசஸ் டிஃபைன்ட் ஆர்டர்ல வருது. இதை வந்து ஹெர்கோபின் கொரோனா வந்து சிந்தசைஸ் பண்ணார். ஓகே, இந்த ஆர்என்ஏ மாலிகுல் வித் டிஃபைன்டு பேசஸ். ஸோ எதுக்காக இவர் பண்ணாருன்னா டு டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பெசிஃபிக் ஆர்என்ஏ கோடான்ஸ் அண்ட் த அமினோ ஆசிட் தே என்கோட். ஸோ அந்த ஆர்என்ஏ கோடானும் அது என்கோட் பண்ண போகிற அமினோ ஆசிட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹி டெவலப்டு திஸ் கெமிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோட் பை ஹிம் மார்ஷல் நிரன்பர்க் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாருன்னா ஹி டெவலப்ட் அ மெத்தட் டு சிந்தசைஸ் ஆர்என்ஏ வித் நோன் சீக்வன்ஸ். ஸோ அதே தான் இவர் வந்து இந்த பேஸை வந்து ஹி டெவலப்டு. ஸோ இவரோட டிஸ்கவரியிலிருந்து ஹி டெவலப்ட் அ மெத்தட் டு சிந்தசைஸ் ஆர்என்ஏ வித் நோன் சீக்வன்ஸ், தட் இஸ் யூரிடிலிக் ஆசிட். பாலியூ நம்ம பார்த்தோம் இல்லையா? பாலியூன்றது நான் இப்பதான் சொன்னேன், செயின் ஆஃப் யுரேசில் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணார்னா அலாங் வித் இன்னொரு சயின்டிஸ்ட் மேத்தை அப்படின்ற சயின்டிஸ்டோட சேர்ந்து இவர் வந்து இந்த சிந்தட்டிக் பாலியூ ஆர்என்ஏவை பாக்டீரியல் செல் எக்ஸ்ட்ராக்ட்ல ஆட் பண்ணாரு. ஸோ இந்த செல் எக்ஸ்ட்ராக்ட் கண்டெய்ன்ட் ஆல் தி நெசசரி காம்போனன்ட்ஸ் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உள்ள எல்லா காம்போனண்ட்டும் இதில் இருந்தது. ஸோ இதில் பார்க்கும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இட் ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பாலிபெப்டைட் செயின் மேட் என்டையர்லி ஆஃப் ஃபினைல் அலனைன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபார்ம் ஆன ப்ரோட்டீன்ஸ்
புரோட்டீன் வந்து ஃபுல்லாவே அமினோ ஆசிட்னால மேட் ஆயிருந்தது. ஸோ இது வந்து ஒரு பிரேக் த்ரூ கிரியேட் பண்ணுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டெஃபினட்டா வந்து என்ன ப்ரூவ் பண்ணுச்சுன்னா, கோடான் யூன்ற கோடான் வந்து இஸ் வில் என்கோட் தி அமினோ ஆசிட் ஃபினைல் அலனைன் அப்படின்றத இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கோடான் டு பி ஐடென்டிஃபைட் அண்ட் கிராக்டு. ஓகே, அடுத்து வந்து சிவேரோ ஒச்சாவா அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த என்சைமை டிஸ்கவர் பண்ணாரு, பாலிநியூக்ளியோடைட் பாஸ்பரிலேஸ்ன்ற என்சைமை. இந்த என்சைம் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, பாலிமரைசிங் தி ஆர்என்ஏ வித் டிஃபைன்டு சீக்வன்ஸ் இன் அ டெம்ப்ளேட் இண்டிபெண்டன்ட் மேனர், தட் இஸ் என்சைமேட்டிக் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ. இதை வந்து செவேரோ ஒச்சாவான்ற சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதுனால அவரோட நேம்லேயே இந்த என்சைமுக்கு நேமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நிரன்பர்க் அண்ட் மெத்தை அலாங் வித் இந்த அதர் ரிசர்ச்சர்ஸ் வந்து சேர்ந்து ஜெனட்டிக் கோடை, என்டையர் ஜெனட்டிக் கோடை கிராக் பண்ணாங்க, ரிவீலிங் ஹவு 64 பாசிபிள் 3 பேஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு ஈச் ஆஃப் தி 20 அமினோ ஆசிட்ன்றத. ஓகே, இதுக்காக வந்து மார்ஷல் நிரன்பர்க் அண்ட் ஹார்கோபின் கொரோனாக்லாம் they received the Nobel Prize for this Nobel discovery. Okay, so because of these researchers from various disciplines, we finally cracked the checkerboard for the codons for the various amino acids. Okay, ஸோ இந்த செக்கர் போர்டில் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, யூசின்றது பைரிமிடன், ஏஜின்றது பியூரின். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ இதே பைரிமிடன் பியூரின் தேர்ட் பொசிஷனில் பைரிமிடன் பியூரின் இப்படி இருக்கும். ஸோ யூ வில் கோட் ஃபார் ஃபினைலலனைன், யூசி வில் கோட் ஃபார் அதுவும் சேம் ஃபினைல் அலனைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 64 கோடான்ஸ் வந்து இந்த செக்கர் போர்டில் இருக்கு. இதில் வந்து 61 கோடான்ஸ் தான் வில் கோட் ஃபார் அமினோ ஆசிட், 3 கோடான்ஸ் வில் கோட் ஃபார் nothing, that is called the stop codon, UAA, UAG and UGA. stop codons or nonsense codon இதை சொல்லுவாங்க. ஓகே, AUGன்றது வந்து start codon or initiator codon, it will code for the amino acid methionine. ஓகேயா, ஸோ இந்த செக்கர் போர்டை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து எந்தெந்த கோடான் என்ன அமினோ ஆசிட் கோட் பண்ணும் அப்படின்றத நீட்ல கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த salient features ஆஃப் ஜெனட்டிக் கோட்? ஸோ இந்த ஜெனட்டிக் கோடில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னா, கோடான் வந்து இட்ஸ் a triplet. ஓகே, as I said earlier, 61 codons will code for amino acids and 3 codons do not code for any amino acids. அதை வந்து ஸ்டாப் கோடான்னு சொல்லுவோம். some amino acids are coded by more than one codon. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மோர் தேன் ஒன் கோடான் வில் கோட் ஃபார் தி சேம் அமினோ ஆசிட். அதனால கோடான்ஸ் ஆர் டீஜென்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கோட் இஸ் டீஜென்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த கோடான் இஸ் ரீட் இன் எம்ஆர்என்ஏ இன் கான்டிகுவஸ் ஃபேஷன். அப்படின்னா எந்த ஒரு பங்க்சுவேஷன், ஃபுல் ஸ்டாப் எதுவுமே வராது, கண்டினியூவஸாக இருக்கும். அந்த கோட் இஸ் நியர்லி யூனிவர்சல். ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியா டு ஹியூமன் பார்த்தீங்கன்னா யூ வில் கோட் ஃபார் ஒன்லி ஃபினைல் அலனைன். ஸோ சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், லைக் மைட்டோகாண்ட்ரியல் கோடான் அண்ட் சம் புரோட்டோசோவான்ஸில். பட் கோடான் வந்து நியர்லி யூனிவர்சலாக இருக்கும். ஓகே, ஏயூஜி கோடானுக்கு டூவல் ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று, இட் வில் கோட் ஃபார் மெத்தியோனைன் அண்ட் இட் ஆக்சஸ் தி ஆல்சோ தி ஸ்டார்ட் ஆர் இனிஷியேட்டர் கோடான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த salient features ஆஃப் த ஜெனட்டிக் கோட். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் இன் எம்ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் அதோட கோடான்னு வச்சுக்கோங்க, எம்ஆர்என்ஏல இருக்கிற கோடான்னா. ஸோ இட் வில் கோட் ஃபார் வாட் அமினோ ஆசிட், ஸோ வாட் பாலிபெப்டைட் செயின் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏயூஜி வந்து மெத்தியோனைன், ஸோ யூயூசி வந்து ஃபினைல் அலனைன். ஸோ இதுதான் வந்து பாலிபெப்டைட் செயின்ல இருக்க அமினோ ஆசிட் சீக்வன்ஸாக இருக்கும் இந்த எம்ஆர்என்ஏல இருக்க கோடான்ஸை பொறுத்து. ஸோ இதை வச்சு நம்ம இந்த salient ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கோடான் ட்ரிப்ளெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடான் வந்து டீஜென்ரேட்டாக இருக்கும். அப்படின்னா டீஜென்ரேட்னா என்னது, மோர் தேன் ஒன் கோடான் வந்து மோர் தேன் ஒன் கோடான் சேம் அமினோ ஆசிடை கோட் பண்ணும். கோடான் வந்து கான்டிகுவஸ் ஃபேஷனில் இருக்கும், அதாவது நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் பங்க்சுவேஷன் பிட்வீன் தி கோடான்ஸ். அண்ட் கோடான் வந்து நியர்லி யூனிவர்சல். யூயூ வில் கோட் ஃபார் ஃபினைலலனைன் அண்ட் ஏயூஜி வந்து டூவல் ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டார் கோடானாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் வில் கோட் ஃபார் மெத்தியோனைன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாப் டெர்மினேட்டார் கோடான். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள். ஓகே,